அதுக்கு எனக்கு என்ன நேரம் தெரியவில்லை என்று என் மன்னவரிடத்தில் சொன்னவுடனே எது நடந்தாலும் நல்லதுக்கு என்று சொல்லி உன் மாளிகைக்கு என் கணவர் என்று அமைச்சு வைத்தாரு. ஆமா, என்ன படைப்பு உன் மாளிகையில் வந்து இருக்கும் நேரத்தில் இந்த இரவு நேரத்தில் படுத்து உறங்கலாம் என்று நினைத்து நல்லதானே தூங்குனேன். நான் படுத்து உறங்கும் போதும் மாமி நான் ஆகாத கனவு கண்டேன் என் மாமி. என் மனமெல்லாம் மாறுகிறது, என் உடல் எல்லாம் சோறுகிறது. ஒரு கடிப்பட்ட பாம்பை போல என் தேகம் எல்லாம் மாறுகிறது என் மாமி. வாசலில் குடைத்தல் இருந்த வாழமரமாகப்பட்டது. ஒரு மழையும் பொழிய கிடையாது, ஒரு காத்தும் அடிக்க கிடையாது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அந்த வாழமரமாகப்பட்டது முறிந்து வளைந்து நிலக்கடவை கண்டேன் என் மாமி.
போல எனக்கு சொப்பனம் கண்டு நான் கனவிலே பயந்து மதிக்கட்டு என் புத்தி மாறி என் எண்ணம் எல்லாம் மாறி எனக்கு புத்தி எல்லாம் மயங்கியானது என் மாமி என்ன தெரியுமா எப்பேற்பட்ட தெரியுமா எப்படி உந்தன் மாயம் மாமி என்னை இழுத்து போக கனவு கண்டேன் என் மாமி இளைய மகன் துச்சோசனாகப்பட்டவர் மதன் என்னை இழுக்க கண்டேன் என்னங்க 60,000 தெருவிதில் திரட்ட கண்டேன் என் மாமி மகன் வந்தானா இவ்வளவு இருந்தானா எப்படி சொடுக்கு மேல சொடுக்கு போடு வந்து சொடுக்கு மேல சொடுக்கு போடு आया यार भाई तरफ पर ये कपड़ा எப்படி உங்க கிளப்பம் பார்த்தேன் ஏன்டா கை ஆட்டிக்குது என்னடா இது கை ஆட்டிக்குது என்ன இப்ப ஜெனிக்கு வந்துச்சா ஏன்டா கை ஆட்டுறீங்க சுகர் மாத்திரை போடல நானும் கிட்ட 10 ரூபாய் சுகர் மாத்திரை பின்னாடி வாய் மூடு ஆமாடி
முன்னாடி மூடு கீழே மூடு கை சும்மா தான் இருக்குது மூடி அவனை உங்களை 86 நாட்டுக்கு பேரரசு படிக்கணும் பாய்த்தரு பேசணும் பேசல உசலம் பெட்டி பெண் குட்டி அவ முத்து பேச்சு உசலம் பெட்டி பெண் குட்டி அவ முத்து பேச்சு நீ ஒர கண்ணால் பார்த்த புள்ளத்தாச்சி உசலம் பெட்டி பெண் குட்டி நான் முத்து பேச்சு மக்களை பார்த்து யான் குஞ்சி அது என்ன தெரியல அன்னைக்குன்னு பார்த்து அப்படி ஆகி போச்சு அதிகமா கத்தாத அதிகமா கத்துனா என்ன ஆகும் ஹார்ட் அட்டாக் வந்துரும் ஐயா பாக்கணும் செத்து கட்டி அந்த காசு கொடுத்தா அவனுக்கு 2 போடு எங்க மாமன் டேய் ஆமா டேய் வாயோ நீங்க வந்து பண்றாங்க நாய் போய் சண்டை சொல்லுவாங்க போய் பாரு இந்த நாய் அந்த நாய்க்கு சண்டைக்கு போகும் இதப்பா தூசி கொடுத்துறோம் அப்படியே எடுத்துட்டு போய் சர்ப்ளக்ஷன் போடு நீ சொல்ல தலைமை கட்டளை கட்டளை யாருக்கு யாருக்கு இளவரசே துச்சாசனா 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 சட்டம் ஆமா என்ன சட்டம் டேய் தம்பி துச்சாசனம் பாவையாகி வந்தாலே நாவை நாதாரி அன்னை இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லிவா அந்த ராஜ்ஜி வராவிட்டா சிகை சிகை கூந்தாய் பிடித்து இழுத்து வா கூந்தல் மயிறு ஏய் யார் அது புல்லாடுறது என்ன யாருன்னா புள்ள அழிச்சுனா கீழே போட்டு மேல உட்காந்துக்கமா அதுக்கு மேல அழிச்சுனா ஏன் அழிச்சுன்னு என்ன கேளு ஏய் மாமா கம்மா ஒரே அடிச்சு போடுவான் ஏய் மூணா சுத்த ஏய் மண்ணு மேல போட்டு அது அடிச்ச என் தம்பி சப்போர்ட் ஒரு அடி அடிக்கிட்டு மாறுவோம் இன்னொரு டைம் அந்த நாய் குறைக்கிட்டோம் அந்த கெட்டி நாய் கொட்டிச்சுன்னா பக்கத்துல பொட்டு நாய் பாவாடி வந்து போடுவாங்க அந்த பாவாடையை தான் அத்தை அடிக்குதோ ஏமாடி இப்படி யாருமே எதற்காக கட்டளை கட்டளை அழைத்தோமே சோத்த தின்னுட்டு சுத்தம் முடிந்த மாதிரி
வந்த வழியை விடுத்து வராத வழியில வராத வழியை பார்த்து போயிருக்கோம். டேய் தர்மா, தருதலை நாயே, டேய் பாண்டவருக்கு பிறந்த பரதேசி, குண்டம்மாவுக்கு பிறந்த குண்டக ஜாதி. எப்படியா மாறி அப்படி கேளு. கேக்குதாடா? கேக்குதா? சூதாட்டம் வேணுமா? சூதாட்டம் வாடா, ஏமாந்துக்கிறாங்க. ஓத்தடிச்சு போயிடுவீங்க. யார மழை வந்தது? யார மழை வந்தது? பேச மாட்டேன். முன்னே சொல்றேன். மாலை போட்டேன். சூதாடி காட்டு பூஜா அப்படி பண்ணல போடுற நிமிஷம் நேரா இப்படி பண்ணு. இப்படி பண்ணு. பண்றான் இப்படி நிமித்தடா. ஆயா நீ என்ன நிமிச்சுடு? ஆயா ஆயா நிமித்து வராது. ஆனா ஆயா வயசுக்கு சூப்பர் பிகரான். ஏய் பஸ் சைட் ஐ லவ் யூ பாரு. அடிக்காத எங்க மாமன் அடிக்காதாங்க. யார யார் அடிக்காது? கண்ணு கடிக்க போகுது டக்குன்னு. ஆமா அது விறகு எடுத்து போய் என்ன வைக்கிறது? ஆயமாடு என்ன ஆயமாடுக்குள்ள வைக்கிறது? ஆயமாடுக்குள்ள வச்சுதான் லிஸ்ட் எடுத்தியா என் மகனே? அந்த எண்ணெய் சக்கவாத்து பேசாத கேள்வியா? காரணம் என்ன? நாடு தொட்டான் போட்ட உடனே பாவையாக பஞ்சவாரி தாய் காந்த இறங்குமலை இருக்கிறார். இழுத்து வா. ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவா. வந்த ஆட்சி வராவிட்டா என்று சொல்லி இழுத்தவோ அண்ணன் கட்டளையை சிறம் மேல் கொண்டு இளவரசன் துவாபரை கத்து இளவரசன் துச்சாசனன் புள்ளி சும்மா இருக்கலாமா? சுத்தரிக்கலாம். நான் பார்ப்பேன். யாங்கிட்ட போய் கேக்குறேன். நான் என் கத்து நான் என்னமோ நல்ல வந்தா கத்து தேவைய மனுஷன் என்ன பண்றேன்? துவாபரை கத்து இளவரசன் துச்சாசன புலி துடுக்கு 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 துச்சாசனன் அதனால இப்ப நான் போனோம். யார் கேட்டுக்க? எங்க போலாம்? எங்க போலாம்? கோட்டை அடிக்க. வாட்டர் கடிக்க. வாட்டர் கடிக்க போய் என்ன பண்றது? ஆளு கட்டிக்கு போட்டேன். அங்க யாருன்னா செக்குனா அவங்களையும் போட்டேன். ஆட்டுக்கோட்டையில் வந்து கவனம் படுத்தலாம். சும்மா இல்லடா தம்பி. 1200 1200 பெட்ரோல் வாங்கி வச்சிருக்கிறேன். சும்மா இல்ல 1200 ரூபாய் மிலிட்டரி தான். சந்தோலிப்பா. அதனால என்ன சாப்பிடுறியா? சாப்பிடுற மாதிரி இருந்தா இப்ப நான் எங்க போறேன்? எங்க போறீங்க? எங்க அண்ணன் பொண்ணு அடிக்கிற போறேன். போ போ. ஊர் நல்லா சொல்லும். என்ன நல்லா சொல்லும்.
என்னடா அண்ணன் முன்னாடி கேட்டு போயிட்டான்ட்டு சிரிக்காதா போ சரி பார்த்து சரி பல்லு போய் சொல்லுவாரு சரி சிரிக்காத கேள்வி சொல்றா இதற்கு மேலாம் சும்மா இருந்தாலாமா போலாம் போலாமா போலாம் எதுல போலாம் எதுல போலாம் பாட மேல போயிடலாமா சுலபமா இருக்கும் நல்லா வேகமா போனோம் ஆமா நல்லா வேகமா போகணும் எதுல போலாம் எதுலடா போலாம் எகிரி விழுந்து போலாம் அதை விட வேகமா போனடா எதுல போலாம் 108 போயிடலாம் அதான் உங்களை வை 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 சீக்கிரம் அனுப்பிச்சிடும் ஓடா பேமானி அட துட்டோ சொன்ன துச்சோதனன் நான் எழுந்தேன் அண்ணன் கட்டளை அடங்கி இருந்தான் அடங்கில் இருந்தால் ஆகாது நல்ல புள்ளிங்க நீங்க ஆமா பட்ட இடத்தான் எனக்கு தெரியல ஆனா நீங்க புள்ளி கூட ஆமா புள்ளி அடங்கி இருந்தால் ஆகுமா ஆமா அடங்கக்கூடாது ஆமா அண்ணன் கட்டளை மாமன்னன் கட்டளை மணிமுடி தரித்தவன் கட்டளை இளவரசன் ஆமா துடுக்கு ஆமா துச்சோசனன் கம்முனது குடி 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 ஐயா ஏழு கொஞ்சம் கூட பார்த்து டேய் இது என்ன இடம் இது என்ன இடம் என்ன இடம் என்னடா இடம் துவாபர யுகம் நாளை பிறக்கக்கூடியது கலியுகம் அவனோட பேர் நான் வரான் உள்ள தோந்து இருக்கிறது ஒரு நிமிஷம் பத்தாது நாளை கலியுகம் இறக்க வந்தால் கலியுகம் இருந்தால் உலக மக்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள் தவறு செய்திருந்தான் ஒரு பெண்ணை பிடித்து இருந்தான் அது கெட்டு பேர் வருங்க காரணம் என்ன தருமன் எண்ணில மூத்தவன் அண்ணன் மனைவி அண்ணி ஒரு தாய்க்கு சமம் ஒரு தாய்க்கு சமமானவளை அதாவது தாட்சியம் இல்லாமல் ஜாச்சம் இல்லாமல் தயவு எண்ணாமல் ஆமாமே தாட்சியம் இல்லாமல் துச்சோசனன் சூரத்தனமாக சென்றானோ சுமஸ்குரம் இருந்தானோ கெட்ட பேர் வரும் அதனால எவ்வளோ பெருசா இருக்குது அந்த பக்கம் போ அப்படிக்கா போயிரு ஏரிக்கா ஏரில என்ன வேலை அங்கே போய் காசு கீசு வேணும் பரவாயில்ல நீ கூட நல்லா வாயில் அடிக்கிற எங்க அம்மாவது மூட்டை அகலமாக்குது என்னை கேட்டா எனக்கு எப்படி தரும் அப்படின்னா தான் கேட்கணும் பார்த்தா எங்க அம்மாவது எப்படி இருக்குதுன்னு அம்மா கோப்பா உங்களுக்கு அருமை இருக்குது எப்படி அம்மானு எங்க அம்மாவது பாருங்க ஆயமாத்த பாக்குறேன் ஆயமாதில்ல போ அம்மா நீ யாரு எனக்கு முதல் மந்திரி
நீ போய் இப்படிதான் சமாச்சாரம். இளவரசன் அழைத்தார். வாங்க கொண்டு போ. ஓய் புரியா முடியா எங்க கேட்டவா ஏய் நீ பேசாத அப்பட்டிக்கு அவன் கொண்டாட்டவா எனக்கு சூத்துல எல்லாம் இருந்து வர முடியாது. ஆமாவா அப்படியா நான் போய் சொல்றேன். என்ன சொன்னா என்ன சொன்னா எங்க பாஞ்சாலி எங்கடா எங்க எங்க அம்மா முக்கால பின்னாடி ஆமா எல்லாரும் வந்து ஆளுக்கு ரெடி பேசுவாங்க. சில்லி சோனி எதுவும் சொல்லுவாங்க. ஏங்க நான் போய் சொல்றேன் வர முடியாது வரலாம் எனக்கு மெசேஜ் இல்லைங்கோ என் பட்டு என் பட்டு வாயில கொட்டு வாயில ஒழுது அம்மா நாட்டி நாட்டி லேடிஸ் லேடி குட்டு மேடம் ஐயோ மேடுமி வரமாட்டேனாளா? நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா? ஐயோ உன் பேர் சொன்ன மட்டும் பாவி என் பேரை எடுத்து பேசா நீட்டினியா? யா இவன் நேரத்துக்கு நீட்ட முடியாது. காரணம் கோழி கூப்பிடாவும் கோழி கூப்பிடானா அதே பீக்கு பீக்குன்னு இருக்குது. அம்மா சேலை கட்டிய மாதிரி ஒரு பொம்மை நாட்டி காலோட மூத்திரம் பேரு பொம்மை நாட்டி ஆமாங்க உச்சோசனன் நான் அழைத்து மறுத்தாளா? மறுத்தாள். அப்படியா சொன்னாவ? ஆமா சாமி அப்படியா சொன்னா? சொன்னாள் அவள். கிடைக்கிறா இன்னைக்கு? ஆமா இன்னைக்கு வச்சுக்கிறா இன்னைக்கு கிடைக்கிறா ரெண்டா? அது அப்பாடி அவசர லாச்சலா எங்களுக்கு கடமையாக போன நாள் எனக்கு அடிமையாய் போன நாய் அவள் கடுமையா பேசினாளா? ஆமா நான் கூட்டு வரலன்னா வேற எவன் கூட்டுதா வருவா? அவ்வளவுதான் கேட்கணும். யாரு நினைச்சுப்பா மனசுல? யாரு உங்க பத்தி சரியா தெரியலப்பா அவனுக்கு. மாடு ஓட்டுற காந்தி இருந்துச்சா தெரிஞ்சிருந்தா மக வந்துட்டு பச்சைக்கான் பண்ணி காந்தி இருந்துட்டான். கழுத்துறா அவதான் சில்ட்ரன் பார்க்க போய் பாருங்க. அதான் இப்படி சில்ட்ரன்ஸ் டாக்டர் பல்ப் எடுத்து அப்படி அவன் சொல்ல எங்களுக்கு அவன் நிலைமை ஏறியாம பேசுறான். அவன் நிலைமை எப்படி இருக்குது? அவள் நிலைமை அவள் அறியவில்லை. கேடு வரும் முன்னே மதி கட்டு விடும், அதற்கு முன்னே கேடு வரும் பின்னே மதி கட்டு விடும் முன்னே. ஆமா கேடு வந்து விட்டது இவளுக்கு இப்பொழுது மதி கட்டு விட்டது. இவளின் நிலைமை எப்படி இருக்கிறது? அட சத்தமான பிள்ளை
செத்த மாடு செத்த மாடு ஏய், ஒரு சித்திரத்திலே ஒரு கதையை வரைந்து வைத்தா அந்த கதை வெற்றி பெறுமா? அந்த கதை சண்டைக்கு உதவுமா? ஒரு செத்த மாடு செத்த மாடு சித்திரத்தில் வரையப்பட்ட ஒரு ஓவியம் போல நான் போய் கூப்பிடுவா துரோபதான்னு போது ஓடி வந்துட்டு ஆசி இல்லன்னா அடிக்கிற அடியில சக்க சக்கையா பிச்சு போடுவோம் கிடத பிச்சு போடுவோம் கிடத கூப்பிடலாமா போலாமா போலாமா ஆனால் அண்ணி என்ன எனது இவ்வளவு நீட்டுங்குது எனது இம்மட்டு நீட்டுங்குதுடா எனக்கு என்ன தெரியும் மூட்டுக்காரிய கண்டதான் தெரியும் எனக்கு அப்படி தெரியும் உன்னை கூட பார்த்ததான் தெரியும் தன் கடமை தனக்கு தெரியாது மலையின் உயிர் மலைக்கு தெரியாது கடலினாலும் கடலுக்கு தெரியாது அளந்து பார்க்க வேண்டும் அளந்து பார்க்க வேண்டுமா அடுத்தவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் எப்படி புகழ்ந்து பேச வேண்டும் பேசினாலே சூப்பருங்க மரியாதைக்கு மரியாதை தகும் 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 ஆம்பளை மாதிரி கை தட்டு சொன்னா போயும் ஒட்டி நாட்டு கை தட்டுற யாரு நானா பொட்டு பையா யாருக்காங்க உன்னேதான் பட்டுமையா என்ன பார்த்து போட்டு போய் 6 மணிக்கு மேல கெண்டி நான் அழைத்தேனே அழுத்தேனே Why this கொலவேரி கொலவேரி கொலவேரிடி பரவாயில்ல எப்படி உங்க அம்மா பயிர் அனிருத் கட்டியும் அந்த இசை வருது Why this கொலவேரி 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 சொல்லாமலே உங்க அம்மால யார் ஓத்தது யார் எனக்கு போகும் எங்க அம்மா கிட்ட வர்றது கூட இவனுக்கு தெரியுங்களா இன்னைக்கு உண்டு உங்க அம்மா கிட்ட சாப்பாடு நீங்க போயிருக்கீங்களா நீங்க போவீங்க எங்க அம்மாவுக்கு நான் தான் போவேன் ஆமாப்பா நல்லா இருக்கும் ஆமா நீ அம்மா கிட்ட நீ போனா எனக்கு உங்க அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கணும் அதுக்கான நம்மளும் நம்மளா நம்மளை வளர்த்துதவ பெற்றுதவ எனக்கான ஒரு நாள் என்னோட யார் எனக்கு கீழே அடிச்சாங்களோ அவங்க அம்மா சிலுக்குதான் இப்ப முன்புதான் பேச்சு மனைவி ஆமா அண்ணி ஆக வேண்டும் இப்பொழுது கடுமையை போனவனுக்கு என்ன மரியாதை இப்ப கூப்பிடும் பாரு ஓ துரோபதான் அம்மாலா போட்டு இன்ஸ்பெக்ட் வா சொன்னாலே 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 இறைந்து இறைந்து 10 மாதம் 10 மாதம்
அவரே பயப்படுவாங்க. என் பெயரை சொல்ல வேண்டுமானோ? புலி புலி வருது, புலி போது, இளவரசன் வருகிறார். மண்டலமாலும் இளவண்ணன் மாமன்னன் துரை துரியோதனன் மகாராஜன் அவரே இளவரசே. யாரம்மா பேசுற மாதிரி காசு 300 ரூபாய் கொடுத்து பேசுமா? உன்னை மாநாடு நானே இளவரசர் வருகிறோம். முடுவாய் தமிழ் தலைவா என் அண்ணனே என்ன? ஆமா இளவரசே துச்சோசனா துச்சாசனா இப்படிதான் நினைப்பா. ஆனால் சேலக்கிட்டிய மாதிரி காவையாகிய ஆண்டாளி ஆட்சி ஆட்சி பொம்மனாட்சி துச்சோசனா வாயில கொள்ளு கொண்டு போனாரு. சொன்னாலே சொல்லலாமா சொல்லலாமா? கையில என்னை பார்த்து துச்சோசனா துச்சோசனா சொல்லலாமா? பேசுறான்னா காரணம் என்ன? யார் இவளுக்கு பொறுப்பு எடுக்கிறதுக்கு ஆம்படியாங்க ஆமா 5 பேர் இருக்கிறாங்க. பொட்ட பசங்க. பட்டு பசங்க. ஆ? ஆனா மீன் விட்டு நெரிச்சிட்டுப்பா. ஏய் பொம்மனாடி கழுத்துல எதுக்கு கட்டுற தாலி? எதுக்கு? இடுப்புல கட்டக்கூடாதா? கையில் கட்டக்கூடாதா? காலில் கட்டக்கூடாதா? இந்த கழுத்துல ஏன் கட்டுறான்? எவ்வளவு ஆணவ மகம் இருந்தாலும் அங்கத்துல அடக்கி வைக்கணும். ஆமா ஆமா இந்த கண்டத்தை தாண்டி வெளியே வரக்கூடாது. ஆமா ஆமா கண்டத்தை தாண்டினால் தாண்டினார். அகில உலகத்தை தாண்டும். ஆமா என்ன துச்சோசனானது இருக்கிறவங்கள கேட்டாங்களா இல்லையா? ஆமா ஆமா கேட்டாங்களா இல்லையா? கேட்டா இவ என்ன சொன்னதான் அந்த அம்மா சொல்லிக்கலையா? எவடா வாய் திறந்து பேசுற அந்த கூட்டத்தில் எனக்கு ஆப்போசிட்டா பேச சொல்ல பார்க்குற கிளிஷர் வரண்டா. அவளுக்கு பேரு புல்த்தியாடா. ஏன்னா பொசுக்கன்னு சரி விடப்பா உங்க ஊராக்கா திரும்ப சொடுக்கு மேல சொடுக்கு அப்படின்னு பண்ண 5 பேரோட படுத்தவள் அடங்காத அகம் பிடித்தவள் அகம் பிடித்தவள் கொதித்ததோர் எங்கள் அண்ணன் கொலைவெளியில் அழைக்கவே சொன்னார் சொன்னார். கொதித்ததோர் எங்கள் அண்ணன் உன்னை கொலைவெளியில் அழைக்கவே சொன்னார் சொன்னார். எதிர்த்து உத்தாரம் பேசவன் நான் மதித்தேன் உன்னை. சாதாரணமா சாதாரணமா 100 பேரோட மதித்தேன் உன்னை. நீ நெருப்பிலே பிறந்தது உண்மையானால் நீலவர்ணன் தங்கையானால் துருபதன் மகளையானால் உடன்பிறப்பையானால் நீ துருபதன் மகளாக இருக்கலாம். நான் துரியனின் தம்பி. எங்கள் 100 பேர் தயவு காரணம் நீ இருக்கிறது என் அம்மா கிட்ட. எப்படியா பேசுற? இருக்கிறது எங்க இடம், எங்க வீட்டுல, எங்க பூமி, எங்க மண்ணு, எங்க நாடு. உன் நாட்டுல இருந்து என் நாட்டுக்கு வந்துக்கிற எதிர்த்து பேசக்கூடாது. காரணம் என் அண்ணன் நினைத்திருக்கிறான். வா வா வா
அழகானவன் தாய்க்கு ஒப்பற்ற விளைஞருக்குரிய மகனியாகப்பட்டவளே மட்டும் ஒரு மரியாதை கொடுக்காமல் ஒரு தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்கிறாயோ ஒரு மனைவிக்கு என்ன மரியாதை கொடுக்கிறாயோ அதில் ஒரு சூடு வகை கூட கொடுக்காம மரியாதை இல்லாம பொட்டலே தடிக்கக்கூடிய புத்தி இல்லாம துணரே உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா என்று தெரியவில்லை. தொட்ட முடி உங்கள் அண்ணா இந்த ராஜராஜர்கள் சூழ்ந்திருக்க சபையில இந்த பெண்ணாகப்பட்டவளே இட்டு வர சொன்ன விதம் என்னை அழைத்து வர சொன்னாரே அது என்ன செய்தி சொல். This lady is asking the question. English. எனக்கு இங்கிலீஷ் தெரியும். நான் இங்கிலீஷ் பேசுவேன். என்னன்னு நீங்க பேசுங்க. 1 2 3 மொட்டாட்டி தாலி இருக்கு. ஆமா உட்காருங்க, கம்மன் உட்காருங்க. நான் யா வரணும் காசு கொடுக்குறாங்க. நான் எதுக்கு வந்தேன்? எதுக்குடா வந்துக்கிறேன் நானு? முன்னாடி கேக்குறான் நீ கூட்டா நான் ஏன்டா வரணும்? வர வேண்டிய காரணம் என்ன? கேக்குறது நியாயம்தான். என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? ஏமாதான் ஏறி அடிச்சிடலான்னு பாக்குறியா? ஏர்ல அடிப்பியா? ஏர்ல அடிப்போம், கொட்டில அடிப்பேன். திரும்ப என் மகனை உனக்கு காலை வெட்டி போடுவோம் என் மகனை. என்ன அவங்க என்ன பேசுவாங்க? அவங்க சின்ன பையன் தெரியுமா கடை யாரா பட்டிக்கலா முடிஞ்சுட்டாவே மொட்டாட்டி வாங்க. மல்லிய தர்மபுத்திர வழியிலே சூதாடி நிலை நாடு நீ மாலைத்தாயே மானங்கட்ட தர்மன் தருதலை மூதாரி யுதிஷ்டன் பாண்டவருக்கு பிறந்த பரதேசி வழியவே சூதாடி ஆடினாலே பாசி எடுத்து மகனை என்று சொல்லக்கூடிய சூதை நகரம் தொட்டம் தன்னையும் தொட்டம் தருதலை தர்மன் மூதாரி தர்மன் உடன் பிறந்தவன் பரதேசி தர்மன் பாஞ்சாலி உன்னையும் தொட்டார் எல்லாத்தையும் தொட்டு அடிமையாகி இஞ்சி தின்ன குரங்கு போல திருன்னு கை கட்டி வாய் விதைத்து அடக்க அடக்கமாக அடிமை கோலத்தில் இருக்கிறான். கண் கொள்ளா காட்சியை கண்டு மகிழவா?
கேளுங்க. கை நீட்டு கூட. என்னை சூதாட்டத்தில் வைத்து என் கணவர் மகன் தோத்து விட்டார் என்று சொல்கிறீரே. தேவடியா பசங்க தோத்தது உண்மை. உண்மைதாங்க. உலகம் இருந்ததே. என்னை மாலை தெரித்த என் தர்மதுரைகள் ஐவர் ராஜாக்களில் ஒருவராவது வந்து தேவி பாஞ்சாலி நான் உன்னை சூதாட்டத்தில் தோத்து விட்டேன் அம்மா, நீ கௌரவருக்கு அடிமையாகிவிட்டாய் என்று நீ வாமா நீ மறுக்காமல் வந்து விடு என்று சொல்லி என் 5 கணவரில் ஒருவராவது சொல்லியிருந்தார். நீ இவ்வளவு நேரம் பேச தேவை கிடையாது. என் 5 ராஜாக்கள் வராமல் நீ வந்து அழைக்கிறாயே. உன்னையோ யார் தான் கண்டா, உன் அண்ணனை யார் தான் கண்டா, இன்னமும் பேச வேண்டாம். இழுத்து போடுவோம், கையை வெட்டி போடுவோம். கலதையும் ஒண்ணு வெள்ளி கவுண்டர் கையில கோல் வச்சுக்கிறாரு. மகனை அன்னைக்கு உனக்கு பால் ஊத்துறாங்க. பேசுங்க. அடி உணர்வு பீட்டு சாப்பிடு. கேட்கிறான். நீ எனக்கு நியாயம் கிடையாது. என்னை வந்த என்ன அவங்க தான் கூட்டு வந்தாங்க. அவங்க வந்து அழைக்கட்டும். நீ பேசாத. நட என்னை பார்த்து நடக்க சொன்ன பால் குடிக்க பிள்ளையா நடக்க தெரியாதா? வயசு என்ன ஆகுது எனக்கு? என் மகளுக்கு ஆடி வந்தா 35, ஆடாம வந்தா 75. திரும்ப சொல்லுங்க. இவ்வளவே அத்திராபுரத்து இளவரசர் நடக்க தெரியாத ஒரு ஆண்மகனா நடக்கிறேன். உன் வார்த்தைப்படியே நடப்பேன். உன்னை தர 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 தரவென்று இழுத்துக் கொண்டு நடப்பேன். எப்பேர் விட்ட நடை இந்த அத்திராபுரம் மதுரை பார்ப்பவன் பதற பாவை நீ கதற இந்த வீதி முழுவதும் சிதற 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 அப்படி இப்படின்றதுக்குள்ள எங்க அண்ணன் முன்னாடி கொண்டு போய் போட்டுருவோம். ஒழுங்கா வந்தீங்கன்னா உடம்பு மிச்சம். ஒழுங்கா வந்தா உடம்பு மிச்சம். யானா எடுத்தன்னு வச்சுக்கோ, சூத்து வாயெல்லாம் தேஞ்சு போகும். நீ வர வேண்டும் என்று வாய்மாறாமல் அழைத்துக் கொண்டிருக்கிறாயே. நான் வரக்கூடிய சபையாகப்பட்டது ராஜராஜர்கள் அமர்ந்திருக்கும் சபை. அந்த சபையில் பார்க்கும் போது அட்டரதர், மலரதர், சமரதர், காவலர் படை வீரர், வெங்கல கொத்து வீரர், சேனைப்படை வீரர், இந்த சேனைப்படை வீரர் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ராஜராஜர்கள் பார்க்கும் போது 886 ஆயுள் படைத்த பீஷ்மாச்சாரியா, கிருபாச்சாரியா, கோணாச்சாரியா, அஸ்வத்தராமன், திருநாட்டித மகாராஜா, விதுர பெருமாள் அனைவரும் அமர்ந்திருக்கும் சபை. குரு பெரியவர்கள் நிறைந்த சபை. இந்த சபையில் பார்க்கும் போது இந்த பெண்ணாகப்பட்டவரே வர வேண்டும் என்று அழைக்கிறாயே. நான் வரலாகாது.
வாயில வாதாடுற ஆதாரு துரோபதா அங்க சூது பாக்கற இங்கு வாய் பகடை வாது பாக்கற ஏய் அவதா நீ வரலாகாது என்றால் உன்னை விடலாகாது ஆ? நீ வரலாகாது ஆமா நான் விடலாகாது ஆகாது இந்த துச்சாசனா இந்த திரௌபதியா பாக்கறாபா இந்த புலியா இல்ல அந்த பெண் சிங்கமா ஆமா வா 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 வாராய் வாராய் என்று என்னையும் தொட்டாதென்று பாவி நீ கட்டிய பேசுகிறாய். என்னையும் தொட்டாதென்று பாவி நீ கட்டிய பேசுகிறாய். என்னை சூதாட்டத்தில் வைத்து தோற்றார் 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 என்று சொல்கிறீரே. ராஜாக்கள் சூதாட்டம் ஆடினார், என்னை மாலை தெளித்து என் தர்மத்துறை சூதாடினார் சொன்னாலும் அவர் இந்த நாட்டை தோற்கலாம், உடன் பிறந்த தம்பி மாலை தோற்கலாம், பெத்த மாதவை தோற்கலாம். எண்ணி தோற்பதற்கு அவருக்கு என்ன நீதி உண்டு? எனக்கு இந்த கட்டிய தாலி ஒன்று தானே இருக்கிறது. அப்படியா? இந்த தாலி கட்டிய மனைவி தோற்பதற்கு நீதி கிடையாது, நீதி கிடையாது. அட நீதி இல்லை என்று சாட்சி சொல்றாரா? நீதியை கேட்க வந்த நிலையே, நீதி நியாயத்தை கேட்க வந்த நிலையே, தங்கையே நீதி என்கிட்ட கேட்காத. நீ கேட்கக்கூடிய முறை, ஏய். ஆனால் கேட்கக்கூடிய இடம் தவறு. உன்னை தோற்றான் வா, அங்கு அவனை பார்த்து கேள், அதை வேடிக்கை பார்த்தார்கள் சபையில் உள்ள ஆமா. உறுப்பினர்களுக்கு. இவன் சட்டம் பாஸ் பண்ண வந்தவன், ஆமா. சட்டம் நானே, ஆமா. சட்டம் என்கிட்ட நீ கேள்வி கேட்காத. கேட்காது. என்னிடத்தில் உன் சட்டம் செல்லாது. செல்லாது. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, ஆ. என்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? பேச்சு. நீதியாவது நீதியாவது பட்டிக்கார மொட்டாடி கூடியாவது நீதியா நீதி நீதியை பத்தி என்ன வா. ஏய் ரமலா வா. இருக்கிறது என்று சொல்லி பாவி நீ கட்டிய பேசுகிறாய். உன் வார்த்தையெல்லாம் மீறி ஆ. நான் இழுத்து செல்வேன் என்று சொல்கிறாயே. ஆ. என் கணவர் என்னை காப்பாற்ற விட்டாலோ ஆ. அகிலத்தை அண்டத்தை அங்கத்தில் அடக்கிய ஆ. என் அண்ணன் கண்ணபெருமா, ஆ. நாராயணன் வைகுந்தவாசன், ஆ. ரிஷிகேசவன் என் அண்ணா இருக்கிறார். என் அண்ணா இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் நீ என்னால் இருக்க முடியாது. என் அண்ணன் காப்பாற்றுவார், உன்னால் முடியாது. பேசுறாளே. ஐயோ, ஐயோ, எங்கள் அண்ணன் இருக்கும் வரை உன்னால் இருக்க முடியாது என்கிறாயே. ஏய் திரௌபதா, ரமதா உனக்கு அண்ணன் கண்ணன், ஆமா எனக்கு அண்ணன் மாமன்னன். ஆமா ஏய், எல்லாரும் கொஞ்சம் எழுப்பிடுங்க கோவிந்த போட்டோம் உனக்கு அண்ணன் கண்ணன், அண்ணன் எனக்கு அண்ணன் மன்னன். அண்ணன் என்னை பார்த்து ஏய். கோடா என்றாயே. என் செல்வம் குறைந்ததா, என் கம்பீரம் குறைந்ததா, குறைந்ததா, என் திககத்தம் குறைந்ததா? குறைந்ததா. திரௌபதா, ஏய். அட போட வேண்டாம் என்று அனுமதி பேசுறாய்.
கரகரா கரகரா அடாடி டேய் படா கோழி மசாலா தர பூஜை நக்கல பாராணி அம்மா வந்து கரகரா ஐயோ திரும்பிஸ்தே எப்படிதான் சுத்துறாங்களோ ராஜ்னு ஆனா போ போய்
ஏன் சுண்ணாம்பு ஜாஸ்தி வச்சிட்டேன் சுண்ணாம்பு தொட்டால சுண்ணி அம்மாவை வெக்காத ஓட்டுக்கிறா சாமியா வரும்போது யாரோ எட்டி என்ன நெஞ்சு மேலேயே வச்ச மாதிரி ஒரு பாவனை நானும் போ ஓடி வந்து நானும் கீழே உணர்ந்துட்டேன். ஏதானா இலசுகிட்ட விழுந்துருந்தா பரவாயில்ல, பழசுகிட்ட விழுந்துட்டேன். கமலத்தாயிலே நான் உழுந்த நேரம் பட்ட 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 பட்டன்னு விட்றாடா குச்சுவு. பரவாயில்ல, இட்லி பழைய இட்லி பழைய சட்னியா? என்னடா சிரி போற இவளுக்கு? அப்பா யாரோ சிரிச்சு நான் இலக்காரன் இவளுக்கு. ஆமா, பீனோ பலகாரம் நல்லா ஞாபகம் இருக்குது. வச்சவனா அடிச்சினதுக்கு அப்புறம் தானே நமக்கு வலி. நானும் போ அடிச்சினதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருந்துச்சு. என்ன நெட்டி நெஞ்சு மேல வச்சவன் நீல கலர் சட்டை போட்டு வந்தான். நீல கலர் இப்ப என்ன பண்ணுவேன்? சட்டை கழுத்துட்டா தெரியாதா எனக்கு? அதே கலர்ல ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டு இப்ப என்ன பண்ணுவேன்? பாதி தாய். ஏய், யார் பாவம்? ஏய், கண்ணாடிக்காரர் அப்படி அந்த பிள்ளைங்க சேர்றதில்ல. ஒட்டிக்காரா அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட அவன் சுண்ணிய ஓம்பணும். அந்த அளவுக்கு போஸ்ட் கொடுக்குறான் இப்ப. முஸ்லிக்கு தம்பி டோங்கலினி சிவப்பு கலர்ல ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டுருந்தான். சும்மா பார்த்தா இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ணுவேன்? நான் அம்மா சூத்துல போய் தூந்தாலும் விட மாட்டேன். அப்பேற்பட்ட அம்மா நானு. அவன் கருப்பு கலர் முக்கா சட்டி ஒண்ணு போட்டிருந்தான். ஏண்டா ஏண்டா அவ்வளவு கூட முட்டாளாக்கவனா நானு? போ அந்த பாஞ்சாலி நான் இழுத்து வரக்கூடிய வேலை முட்டா ஓட்டம். என் தாய் அரண்மனையிலிருந்து எடுக்கிறார் ஓட்டம். எங்க போனா ஒரு வெத்தலை காட்டு வழியா ஓடனா. வெத்தலை காட்டுல ஒரு ஜொரட்டி ஒண்ணு நினைச்சு பாரு குக்கி. அதை போட்டு இழுத்தேன். இழுக்கக்கூடிய வேளையில் அவள் கூந்தல் என்று சொல்லக்கூடிய மயிர் மட்டும் தான் என் கை சிக்கிச்சு. தப்பித்து ஓடினான். இந்த அத்தனாபுரத்துல அவளை எங்கேயும் ஓட முடியாது. மறுபடியும் எங்க அம்மா தான் அடைக்கல கொடுக்கணும். இப்ப நான் எங்க போறேன்? மறுபடியும் அம்மா கிட்ட போலாம். நடு போலாம் அம்மா கிட்ட. சுபம் ஜெயம் அன்பு பண்பு பாசத்திற்கு நிறைந்த எலுமிச்சங்கி நன்னடத்திலிருந்து நாடக விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அருமை ஐயாவாக விளைவரக்கூடிய ஆர்வீர் அண்ணார் ரவி அண்ணாராகப்பட்டவர். எப்பொழுது நாடகத்துக்கு வந்தாலும் 100 ரூபாய் பணம் தவறுறதில்லை. விடாமல் பணத்தை அன்பளிப்பாக அளிக்கக்கூடிய அன்பண்ணார் ரவி அண்ணா அவர்களின் பங்கினில் கோவில் கொண்டு எழுந்தரில் பாஞ்சாலி துணை இருந்து அவருக்கு எந்தவித நோடியும் மனகாமல் சகல செல்வம் அஸ்தபாயும் ரசிக்க வேண்டும் என்று